பண்றீங்க. நாங்க எங்கட பாட்டை நாங்க செஞ்சு கொண்டு போகணும். நாங்க அரசாங்கத்துக்கு எல்லாத்தையும் பிளேம் பண்ணி கொண்டு போயிடலாம். அதே நேரத்தில் பெலஸ்தீனியன் இஷ்யூ வரப்போல மஹிந்த ராஜபக்ச மாதிரி துரேஷமான ஒரு ஆள் காணலாம். ஆனா அன்று ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தில் கேபினெட்ல கொண்டு போறார் ராஜ்யத்தையும் இம்தியாஸ் பாக்கியமாக டாக்குமெண்ட் என்னத்த பெலஸ்தீனியன் இஷ்யூ ஈராக்குக்கு ஜார்ஜ் புஷ் வந்து அடிக்கிறான், உடனடியா இதை கண்டெம் பண்ணணும்னு சொல்ல போகல ஷட் அப் அண்ட் சிட் டவுன். அமெரிக்கா இஸ் அவர் ஃப்ரெண்ட், அமெரிக்காவுக்கு எல்லாம் செய்ய விடணும், அமெரிக்கா என்னோட மிச்சம் க்ளோஸா நிக்கிறான், அதனால நான் அமெரிக்காவுக்கு வேண்டியதான் நான் செய்வேன், ஏண்ட கேபினெட்ல நான் ரெசல்யூஷன் மூவ் பண்ண விட மாட்டேன் என்று பெலஸ்தீனியன் இஷ்யூ எடுக்க விடல, ஈராக் இஷ்யூ எடுக்க விடல. மஹிந்த ராஜபக்ச என்ன நடந்தது? பெலஸ்தீன்ல மஹிந்த ராஜபக்ச மாவட்ட போட்டு வச்சிருக்கான். ஏன் அந்த மஹிந்த ராஜபக்ச அன்று இருந்து இன்று மட்டும் பெலஸ்தீன மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்து எங்களையோட வந்து எல்லா டிமான்ஸ்ட்ரேஷன் கலந்து கொண்டதான் மஹிந்த ராஜபக்ச என்ற ஜனாதிபதி. அவரு ஒரு மர்வின் சில்வாவால ஒரு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துருமா? அதேலாம் மர்வின் சில்வா தவறு செய்ய எங்களுக்கு ஒரு காலத்துல எங்களுக்கு சீல உரிமை அரசாங்கத்தோட இருந்தாங்க, சீல உரிமையால எங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. இப்ப இன்று சரத்தன் சில்வா ஜட்ஜா இருந்தாரு. 2 பள்ளிவாசல்ல 2 பிரச்சனை. சரத்தன் சில்வா ஒரு ஜட்மெண்ட் எழுதுறாரு, முழு முஸ்லிம்கள் இருக்கிற பள்ளிவாசல்ல வாங்க செல்லக்கூடாதுன்னு சொல்லி நாங்க நிப்பாட்டினோம். அன்று புதுக்கரையில சரத்தன் சில்வா ஜட்ஜா இருக்கிற புதுக்கரை பள்ளிக்கு போலீஸ் வந்துச்சு. எனக்கு தான் கால் பண்ணாங்க, நான் போனேன். 5000 மக்கள் என்னோட வந்தாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ்காரர் இருந்தாங்க புதுக்கரை பள்ளியில. அவ்வளவு பேர் எடுத்தோம் வெளியே எடுத்து நாங்க என்ன செய்யணும், உடனடியா நீ வெளியே பள்ளிக்கு வெளியே போ. உடனே ஜனாதிபதியை நாங்க அந்த நேரத்தில் கூப்பிட்டோம். ஓகே நவத்தாண்டேவா போலீஸே தான் டெலிவரி மம டிஐஜி கொல்மடைக்கான வா பலாகன். அன்றிலிருந்து இன்று மட்டும் இன்னும் நாங்க அதான் சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறோம். நாங்க எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை குத்தம் சொல்லிக் கொண்டு போறதுல வேலை இல்லை, நடக்க வேண்டியது நாங்க பார்ப்போம். இதுல மத்த ஸ்டார்டர் பண்ணினா கையை வெட்டுவோன்னு சொல்லிக்காரு. மோவின் சில்வாக்கு அப்படி வார ஆட்கள் கை வெட்டலாமா? எத்தனை பேர் அவர் கை வெட்டி இருக்காரு? அவர் சிரசு ஸ்டேஷனுக்கு செய்யாத வேலையா? அவர் சிரசு ஸ்டேஷனுக்கு செய்யாத வேலையா? அதுக்கு பாடம் படிப்பிச்சு கொடுக்கலையா? நாங்க மக்கள் கொடுக்கலையா அவருக்கு? அதனால எல்லா செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் அவனுக்கு தண்டனை கிடைச்சாகும். அரசாங்கம் என்ற முறையில் மர்வின் சில்வா தவறு செஞ்சாருன்னா அது அரசாங்கம் அவரை டீல் பண்ணும். முன்னேஸ்வரம் கோவில்ல போய் அவர் செஞ்சாருன்னு சொன்னா அதுக்கு இன்று புதிய கதை ஒன்று வந்திருக்கு. இன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு என்னமோ செய்ய போறாங்களா, மர்வின் சில்வா செத்துருவாராம், அதனால உடனடியாக பன் சிலையில் அவருக்கு பூஜை வைக்க போறேன்னு இன்னைக்கு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் போகுது ரேடியோலையும் டிவிலையும். இது ஒரு மர்வின் சில்வா. இது அரசாங்கம் நாளைக்கு என்ன நடவடிக்கை? இன்று தொப்பி போட்டு போட்டோ எடுக்கலாம் ஐடென்டி கார்டுக்கு டாக்டர் செல்வியில போட்ட அபிராஜம். நேற்று ராவ் தான் ஃபைசல் முஸ்தபாவோட வீட்டுல உங்களுக்கு தெரியுமா இருக்கு மீட்டிங் வச்சு எல்லாரும் பேசினோம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் சொல்லி. அப்போ உடனடியா அது மட்டும் இல்ல மர்வின் சில்வாட ஆட்கள் வந்து ஸ்லாட் ஹவுஸ்ல பிரச்சனை படுத்திருந்தாங்க நேற்று ராவ். அதுக்கு உடனடியா நடவடிக்கை கோட்டாபய ராஜபக்ச நேற்று ராவ் எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்ல இந்த தொப்பி அணைந்து ஐடென்டி கார்டு போட்டோ எடுக்கிறத கோட்டாபய ராஜபக்சே தெரியாம இருந்துச்சு. நேற்று ராவ் நாங்க மீட்டிங் நடத்தி கொண்டு போல உடனே கால் பண்ணி கமிஷனர் சொன்னாரு, முஸ்லீம்கள் அவங்களோட ஐடென்டிட்டியோட போட்டோ எடுக்கணும்டா தொப்பியை போட்டு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, அந்த போட்டோ எடுக்க விடுங்க ஆர்டர் கொடுத்திருக்கு. இது சும்மா சீப் பாலிடிக்ஸ் செய்ய வேணும்னு சொல்லணும் ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி இன்னைக்கு பேங்க்ரப்ட் கட்சி, இன்னைக்கு தலைமத்துவம் இல்லாத கட்சி, எல்லாரும் தலைவரான கட்சி. இன்னைக்கு பாருங்க ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர் மாற பாருங்க, இந்த ராயல் காலேஜ் இருக்கிற பொடியமார் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இவங்களை விட்டா அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் மார் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இப்ப நாங்க ஏன் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியே வந்தோம்? அதை பேசுவோமே. முஸ்லீம் சமுதாயம் தமிழ் சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை என்ன, நாங்க ஏன் வெளியே வந்தோம்? ஐக்கிய தேசிய கட்சி என்றும் ஒரு தனி கட்சியாக இருந்துச்சு. அந்த ஜே.ஆர். ஜெயவர்தன் காலத்துல இருந்து டிஎஸ்என் நடக்கிற காலத்துல இருந்து என்றும் ஐக்கிய தேசிய கட்சி தலைமத்துவம் ஐக்கிய தேசிய கட்சி. அந்த தேர்தலில் ஜனாதிபதியா வந்து ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் மாறுதான், இல்லாட்டி பிரைம் மினிஸ்டரா வந்து ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் மாறுதான். இன்று ஐக்கிய தேசிய ஜே.ஆர். ஜெயவர்தன் தான் எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியை உண்டு பண்ணாரு. அவர் என்ன செய்யறாரு? அவர் வந்தாரு, பிரேமதாச வந்தாரு, டிபி விஜயதுங்க வந்தாரு, ரணில் விக்ரமசிங்க வந்தாரு, தோத்தாரு. அதுக்கு பிறகு இந்த தலைமத்துவத்தை வச்சு கொள்றதுக்காக என்ன செஞ்சாரு? ஒரு ஆளை இம்போர்ட் பண்ணினாரு. ஒரு துரைஷமான ஒரு ஆர்மி கமாண்டரை கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியை இல்லாமக்கிறது செஞ்சாரு. என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அந்த ஒர்க்கிங் கமிட்டிக்குள்ள நானும் ஒரு அங்கத்தவன். நான் ஒர்க்கிங் கமிட்டிக்கு போகல, என்னைய காமினி ஜெயவிக்ரம பேரும் கரு ஜெயசிங் வந்து 2 பேரும் கைக்கிட்டால பிடிச்சி ஒரு காம்பரை கொண்டு போனாங்க. அசாத்
வாயை மூடிக்கொண்டிருக்கிற இந்த ஒர்க்கிங் கமிட்டில சொன்னாங்க. நான் என்ன த்ரெட்டா பண்றீங்க கேட்டேன் 2 பேர்ட்டையும். நான் என்னத்தை பேசணுமோ அதை எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நான் பேசுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒர்க்கிங் கமிட்டி வந்துச்சு. ஒர்க்கிங் கமிட்டி ஸ்டார்ட் பண்ண போகல ரணில் விக்ரமசிங்க சொன்னாரு, இந்த தேர்தலில் நான் நாமினேட் பண்ண போறேன் ஜெனரல் சரத் பொன்சேகா சொன்னாரு. உடனே நான் அவருக்கு விளங்கிட்டு யூ ப்ளீஸ் சிட் டவுன், இன்னும் முடிக்கல நான் சொன்னாங்க. இருந்த சிறுக்கு மறுபடியும் சப்ஜெக்ட் நான் உடனே எழுப்பி சொன்னேன், இந்த தேர்தலில் பிரசிடென்சியல் கேண்டிடேட்டா நீங்க தோக்குன்ற பயத்துல தான் நீங்க செய்றீங்க, நீங்க கண்டெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணி வெத்தையெல்லாம் நினைச்சா சஜித் பிரேமதாசை போடுங்க. சஜித் பிரேமதாசை மேல சொன்னா எஸ்பி திசானா கேட்கிறான் போடுங்கன்னு சொன்னேன். ஏலா சரத் பொன்சேகா போடு. ஏன் சரத் பொன்சேகா கொண்டாரு? அவருக்கு தெரியும் சஜித் கையில கொடுத்தா அவர் நேர வீட்டுக்கு போகணும். பிரசிடென்சியலுக்கு போறோம் சஜித் லீடர், பிரசிடென்சியலுக்கு போறோம் எஸ்பி லீடர். அதுக்கு தான் ஸ்ரீமதி திசாநாயகோட ஃபேக்டர் அடிச்சா உங்களுக்கு தெரியுமா? காமினி திசாநாயக செத்த சிறு முழு ஸ்ரீலங்காலே ஒப்பீனியன் ரணில் வரவானும். காமினி சாவுறதுக்கு காரணமே ரணில் தான். உடனடியாக கொண்டாங்க ஸ்ரீமதி திசாநாயகை கொண்டாங்க. ஸ்ரீமதி திசாநாயகை கொண்டு சிறுங்க ஏசிய சமையில போட்டு அவட்ட மண்டையை போட்டு குழப்பி அவரை 8 அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு ஒரு எக்ரிமெண்ட் அடிக்க வச்சாங்க. அந்த எக்ரிமெண்ட்ல எப்படின்னு சொன்னா, எப்படி ஸ்ரீமதி திசாநாயக வெளியே விடுத்து வெளியே வந்து அவர் எலெக்ஷன் கேட்கிற டைம் ஆகுது இல்ல, அவர் முடிஞ்ச நேரம் தோக்குற எலெக்ஷன் தோத்த சிறுக்கு ரணில் பிகம்ஸ் த லீடர் ஆஃப் த யூஎன்பி என்ற எக்ரிமெண்ட் வந்துச்சு. அந்த இதுல தான் ரணில் விக்ரமசிங்க லீடரா வந்து 24 தேர்தல் தோத்தாச்சு. இப்ப இந்த கொழும்பு மக்கள் வாக்களிக்கணும் 25வது தேர்தல் தோக்குறதுக்கு. இது மக்களுக்கு தேவையா? முஸ்லிம் தமிழ் மக்களுக்கோ சிங்கள மக்களுக்கோ இது தேவையா? இன்று ஜனாதிபதியை மாத்தேலாட்டி, பாராளுமன்றத்தை மாத்தேலாட்டி, பலாட் சபா மாத்தேலாட்டி, என்னது ஒரு கொழும்பு நகர சபை மாத்திரம் மாத்தி என்ன செஞ்சு கொள்றது இல்ல. நாங்க எல்லாரும் ஒன்று கூடி ஒன்று சேர்ந்து இந்த யானையை கொஞ்ச நாளைக்கு மறந்து, கொஞ்ச நாளைக்கு சரி மறந்து, இந்த தலைமத்துவம் மாற காட்டி சரி மறந்துட்டு நாங்க உடனடியாக ஒன்று சேருவோம். இந்த நாட்டுல நாங்களும் ஒரு ஸ்டேக் ஹோல்டரா வந்து நாங்களும் இந்த ஓட் பண்ணினோம், எங்களுக்கும் எல்லா ரைட்டும் இருக்கு, இந்த வீட்டை உடைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பை நாங்க எடுத்து கொடுத்து அரசாங்கத்தோட கைகோர்த்து இந்த டெவலப்மெண்ட்ல இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு போறதுக்கு எல்லா தமிழ் பேசும் மக்களும் ஒன்று சேரணும் என்றது என்னுடைய கோரிக்கை. ஐக்கிய தேசிய கட்சியை பத்தி பேசுறதுக்கு நான் ஒன்றும் பதில் சொல்ல போறது இல்லை. ஏன்னா இவரும் ஐக்கிய தேசிய கட்சியோடு இருந்து இந்த தலைமைத்துவத்தோடு இருந்து இந்த தலைமைத்துவம் கீழே தான் இவர் நகரசபையிலையும் ஒரு டிப்யூட்டி மேயராகவும் இருந்தது. அதே போல அசாஸ்தாலி அவர்கள் டிப்யூட்டி மேயரா இருக்க போகலையும் யூஎம்பி அரசாங்கம் அல்ல இருந்தது. 2001 இருந்து 2002 வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ் யூஎம்பி அரசாங்கம் இருந்தது. அதுக்கு பிறகு மறுபடியும் பிஏ அரசாங்கம் தான் உருவாகினது. அதனால தொடர்ந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் முனிசிபாலிட்டி வந்து சொல்றது கொஞ்சம் இண்டிபெண்டன்டான ஒரு படி வந்து அதுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய பணம் வசதிகள் எல்லாம் அந்த முனிசிபாலிட்டியில இருக்குது. என்னன்னா 50 வருஷ காலமா ஐக்கிய தேசிய கட்சி எங்களுக்கு தெரியும். 77க்கு முன்னும் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் இருக்க இல்லாத காலத்திலே கொழும்பு மாநகர சபையை ஐக்கிய தேசிய கட்சி தான் கண்ட்ரோல் பண்ணினது. அதனால அது இந்த கொழும்பு நகரத்தை வாழ்ற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கொழும்பு மகாநகர சபை என்று சொல்ற இந்த பிரதேசத்தை உருவாக்கினது ஐக்கிய தேசிய கட்சி தான். எங்களுக்கு தெரியும். அது ஒரு சைடு. நான் சில பதில்கள் கொடுக்கணும் வேணும். இந்த டெவலப்மெண்ட்ஸ் வேலைன்னு சொல்றது இப்ப நாங்களும் சொல்ற நாங்க யாரும் இந்த டெவலப்மெண்ட் வேலைக்கு எதிர்ப்பு இல்லை. இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா இந்த டெவலப்மெண்ட்ஸ் வந்து யாருக்காக செய்யறது? இந்த கொழும்பு மாநகர சபை என்று சொல்லக்கூடிய இந்த பிரதேசத்துல 170% இருக்கிறாங்க லோ இன்கம் ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் இதுல வாழ்றது. ஆனாலும் அவங்களுக்கால இந்த டெவலப்மெண்ட்ஸ் நடக்கிறது. இப்ப பம்பலப்பீட்டி ஜங்ஷன்ல இருந்து கொள்ளுப்பீட்டி அரளியகாக மந்திரிக்கு 120 மில்லியன் செலவழிக்கிறாங்க. காப்பட் பண்ணி 2 பேமெண்ட் நல்ல இருந்த பேமெண்ட் உடைக்க தேவையில்ல. ரைட், நல்ல இருந்த பேமெண்ட் சோப்பு கலரை போட்டு வெள்ளை கலரை போட்டு சர்க்காட்டு இருக்கிறாங்க. 120 மில்லியன் 1,200 lakhs. இது முனிசிபாலிட்டி சல்லி. இப்ப யாருக்கு ஆட்சி இருக்குது முனிசிபாலிட்டியில? ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியா? ஆட்சி வந்து இருக்குது ஒமார் காமில். ஜனாதிபதி அவர்கள் தான் அவரை நியமிச்சு இருக்கிறது. ஒமார் காமிலுக்கு எல்லாத்தையும் ஆர்டர் பண்றது கோட்டாபய ராஜபக்ச, வேற யாரும் இல்ல. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப இப்ப நாங்க அதே போல கொழும்பு நகரசபை, கொழும்பு சென்ட்ரல், கொழும்பு நோர்த், பொரல்லைக்கு போல நாங்க அந்த பகுதிகளுக்கு போனா அந்த பகுதியில வாழ்ற மக்கள்
அவங்களுக்கு தேவையான அவங்களோட தோட்டத்துகள் சிமெண்ட் போட்டு இல்ல, டாய்லெட் வசதிகள் இல்ல, அது ஒன்றுமே அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய பணத்தை தான் கொண்டு போயிட்டு இது கோல்ட் ரோட்ல இருக்கிற மக்களுக்கு செலவழிக்கிறாங்க. இது வந்து கொழும்பு டெவலப்மெண்ட் சொல்றது இந்த கோல்ட் ரோடையும் டொரிண்டனும் அல்ல. கொழும்பு டெவலப்மெண்ட் சொல்றது கொழும்புல வாழ்ற 70% மக்கள் லோ இன்கம் ஃபேமிலிஸ், அவங்களோட டெவலப்மெண்ட். இல்லாட்டி இந்த கொழும்புல இருக்கிற டெவலப்மெண்ட் சொல்றது கோல்ட் ரோடுக்கு காப்பாட்ட போடுறேன், டொரிண்டன்ல இருக்கிற ரேஸ் கோர்ஸையும் சரக்கட்டுறது அல்ல. இப்ப அரசாங்கம் கொழும்பு டெவலப்மெண்ட் செஞ்சு கொண்டு இருக்குது அதுதான். இப்ப ரேஸ் கோர்ஸ் ஓடச்சு ரேஸ் கோர்ஸ்ல போடுறாங்க, எக்ஸசைஸ் பண்றதுக்கு ட்ரக் போட்டிக்காங்க, பைசிக்கல் ஓடுறதுக்கு ட்ரக் போடுறாங்க. யாருந்தா காசு? கலவு முனிசிபாலிட்டி சல்லி ரேஸ் கோர்ஸ். இப்ப நீங்க உங்களுக்கு குறுந்தாத போலீஸ் முன்னாடி இருக்க தாப்பை உடைச்சு இப்ப பெரிய ட்ரக் வந்து போடுறாங்க. அந்த ட்ரக் வந்து யாருக்கு? கொழும்பு செவன்ல இருக்கிற அவங்களுக்கு வெள்ளனைக்கு வந்து எக்ஸசைஸ், அது பரவாயில்லை. ஆனா அதே போல மாளிகாவத்துல வாழ்ற, புதுக்கடையில வாழ்ற, கொழும்பு சென்ட்ரல் அந்த தோட்டத்தோட போய் பாருங்க, அவங்களுக்கு வாழக்கூடிய நிலைமை இருக்குது. அவங்களோட சிமெண்டிகள், அவங்களோட தோட்டத்தை டாய்லெட் பிளாக் எந்த நாளும், அவங்களோட தோட்டத்தோளுக்கு கொஞ்சம் மழை பெஞ்சா வெள்ளம். அதை கடந்த 4 வருஷமா இந்த அரசாங்கம் தான் கொழும்பு முனிசிபாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணினது. அந்த எந்த டெவலப்மெண்ட் செஞ்சிருக்கோம்? ஒரு வேலை ஜனாதிபதி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணார் நகம்புரவரை என்ற ஒரு வெடசட்டான். நகம்புரம் இப்ப 2 வருஷத்துக்கு முன்னால அது ஒரு டாய்லெட் தான் செஞ்சாங்க நவகாம்பூரையில, அதோட அதை நிறுத்தினாங்க. அது செய்யல. அது ஏன் செய்யல? அந்த சல்லி எல்லாம் எங்க? நகம்புரவரை என்று உமார் காமில், அந்த டைம்ல இருந்த தினேஷ் குன்வர்தன, ஃபேரியல் அஷ்ரப் எல்லாரும் வந்து உருவாக்கின ப்ரோக்ராம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முந்தி நவகாம்பூரையில. அது தொடர்ந்து போகல, அதை நிறுத்திட்டாங்க. அப்ப அப்படி அல்ல, கொழும்பு டெவலப்மெண்ட் சொல்ற கொழும்புல வாழ்ற மக்களோட அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்கள் நடக்கணும். அப்படி இல்லாத வெளிநாட்டு கம்பெனிகள், கொழும்பு வெளிநாட்டு கம்பெனிகள் இந்த காணிகளை விற்கிறது மட்டுமல்ல கொழும்பு டெவலப்மெண்ட் சொல்ற. இப்ப இந்த காணிகள் பல கோடிக்கணக்கான பெருமாதியான காணிகள். இப்ப அந்த காணிகள் மக்கள் இப்ப இவர் சொன்ன மாதிரி அங்க லக்ஸரி பிளாட்ஸ் கொடுத்து இல்ல அந்த மக்களுக்கு. அது நீங்க போனீங்கன்னா பேஸ் லைன் ரோட் பின்னுக்கு இருக்குது, அது லோ இன்கம் ஃபேமிலிஸுக்கு ஹவுசிங் மினிஸ்ட்ரியால் அடிக்க வீடுகள். அது போய் லக்ஸரி பிளாட்ஸ்ல அசாத் சாலி இருக்கிற லக்ஸரி பிளாட்ஸ் கொடுத்து இல்ல, ரைட்? அந்த பிளாட்ஸ் கொடுத்து இல்ல, அவங்களுக்கு வந்து கொண்டு 1 பெட்ரூம் இருக்கிற பிளாட் கொடுத்து இருக்கிறாங்க. அது போதும் தான், அது லக்ஸரி அல்ல. ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தவனுக்கு அது லக்ஸரி அல்ல. இது என்னத்த பேசுறீங்க? அது லக்ஸரி அல்ல. நாங்க இருக்கிற இடத்துல ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு மனுஷன் கொண்டு வரல, இல்ல ஒரு லக்ஸரி அல்ல. அவனுக்கு லக்ஸரி, அது லக்ஸரி. அவனுக்கு பேமெண்ட் இருந்தவனுக்கு ரேபில்ல இருந்தவனுக்கு 4 செவத்தை கட்டி வீடு கட்டா லக்ஸரினா என்னன்னு தெரியணுமே முதல்ல. அப்ப முதல்ல அதெல்லாம் லக்ஸரி என்னன்னு தெரியணுமே. கொடுத்த வீடுகள், அந்த வீடு உடைச்சுகள் மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. நாங்க மட்டக்குழிக்கு போய் பார்த்தா அவங்க இன்னும் இருக்கிறாங்க, அவங்க இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்ப மத்தது வந்து 24 ஹவர்ஸ்ல உடைச்சது எங்கட கண் முன்னால நான் பார்த்து கொண்டு இருந்தேன். 24 ஹவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து உடைக்கிறதுக்கு அதெல்லாம் இல்லீகல் ஹவுசஸ் அல்ல. அந்த வீடுகள் அங்க 20 வீடுகள் 20 வீடுகள் 18 வீடுகளும் ஆர் பிரேமதாஸ் அவர்கள் கொடுத்த டீட் இருந்துச்சு. ஒரு டீட் இருக்குன்னு சொல்றாரு, அந்த டீட்ல இருக்கிற காப்பி ஒன்று நான் உங்களுக்கு காட்டணும்னு சொன்னா அந்த டீட்ல இருக்கிற கண்டிஷனை நீங்க பார்க்கணும். The government land, government has full authority to demolish any time. They will give you only 14 days notice. அந்த டீட்ல நான் பாத்திருக்கிறேன். இது இல்லாட்டி இவரை சேலஞ்ச் பண்ணி போலீஸ் விலகுவாரா? நான் டீட் கொண்டு காட்டினா இவர் விலகுவாரா? இதே மாதிரி தான் முசாமிலும் வந்து சேலஞ்ச் பண்ணி தோற்றிருக்காரு. நான் அந்த சீடியை தாக்குறேன். நான் அதை இப்ப கேட்கிறேன். நான் டீட வாசிச்சிருக்கிறேன். அரசாங்கம் காணி கொடுத்து சொல்றாரு டீட உடைச்சேன்னு சொல்லி ஆர்குமெண்ட் அவ்வளவுதான். ஆர்குமெண்ட் இதில் ஆர்குமெண்ட் பண்றாரு. டீட் இருக்கிறத உடைச்சா வந்தா சொல்றேன். டீட் இருக்கிறத உடைச்சானா டீட்ல இருக்கிற கண்டிஷன் நான் ரீட் பண்ணிக்கேன். இதை ரீட் பண்ணி இவர் இதை அக்செப்ட் பண்ணுவாரா? நான் இந்த சேலஞ்ச், நான் இந்த டிப்யூட்டி மேயர் கேண்டிடேட்ல நான் வித்ட்ரா பண்றேன். ஆஸ்கே டு வித்ட்ரா. I am telling you.